வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம் பார்க்கலாங்க. இன்றைக்கி தேதி 4 வியாழக்கிழமை. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். வியாழக்கிழமை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாதி டோக்கன் தான் கொடுப்பாங்க. அதாவது இன்றைக்கி ஈவினிங் தரிசனம் பார்க்கறதுக்கான டிக்கெட் மட்டும் தான் கொடுப்பாங்க. வெள்ளிக்கிழமை காலையில் உள்ள டோக்கன் இன்றைக்கி இஷ்யூ பண்ண மாட்டாங்க. அதனால் சீக்கிரம் எப்போதுமே முடிஞ்சிருக்காது. வியாழக்கிழமை மட்டும் பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே மொத்த டோக்கன் முடிச்சிருவாங்க. இந்த ஈவினிங் மட்டும்தான் ஒரு 15,000 டோக்கன் கிட்டத்தட்ட கொடுப்பாங்க. கரெக்டாக எவ்வளோன்னு எண்ணிக்கை கரெக்டாக தெரியல. அப்ராக்சிமேட்டாக ஒரு 15,000 டிக்கெட்டு கொடுப்பாங்கன்னு தான் கணக்கு இருக்குது. அதுபடி பார்த்தோம்னா இன்றைக்கி காலை 4:30 மணிக்கு எந்த டிக்கெட்டுமே அவைலபிள் இல்லைங்க. வழக்கம் போல் வியாழக்கிழமை அன்றைக்கி காலையில் எந்த டிக்கெட்டுமே அவைலபிள் இல்லை. இனிமேல் டோக்கன் நாளைக்கு காலையில் விடிய காலையில் 2 மணி வெள்ளிக்கிழமை மணிக்கு தந்து கொடுப்பாங்க. அதில் தான் நம்ம எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு மேலே தரிசனத்துக்கு போகிறதுனா போகலாங்க. வியாழக்கிழமை 4:30 மணிக்கு எல்லாமே இந்த கவுண்டர் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திருமலையில் ஜூன் மாதம் அங்கப்பிரதட்சணம் சேவைக்காக புக் பண்ணிட்டு போயிட்டு வந்தாங்க. லாஸ்ட் இயர் நான் ஒண்டியும் தனியாக போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என் ஒய்ஃபும் என்னோடய பொண்ணு 2 பேரும் தனியாக போய் அங்கப்பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தாங்க. பட் இந்த வருஷம் 2 பேரும் சேர்த்து போடலான்னு சொல்லிட்டு போட்டோம். கிடச்சிது இந்த மாதிரி அங்கப்பிரதட்சண சேவை. ஜூன் மாதம் 10ஆம் தேதி அன்றைக்கி அங்கப்பிரதட்சண சேவைக்கு புக் பண்ணியிருந்தோம். ஆன்லைனில் அக்காமடேஷன் நாங்கள் எடுக்கலை. கரெக்டாக நாங்கள் எப்போ போகிறோங்கிறது பிளான் பண்ண முடியாதனால சரி கடைசி நேரத்துக்கு நேரில் போய் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஆன்லைனில் நாங்கள் அக்காமடேஷன் எடுக்காமல் தாங்க போனோம். நேரில் போய் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு காலையிலே கிளம்பி போயிருந்தோம். அங்கே அக்காமடேஷன் அது மாதிரி 10:30 அங்கே போனோம். அக்காமடேஷன் ஆஃப்லைனில் எடுத்துகிட்டு அப்போ தான் அந்த ஜிஎன்சி கிரவுண்ட் ஃப்ளோர் ரூம் இருந்தது பாருங்கள். அப்போ அந்த இதுதான் எடுத்துருந்தோம். அதில் போய் தங்கிட்டு மறுநாள், அதாவது அன்றைக்கி நைட்டு, மறுநாள் தான் சொல்லணும், அது மறுநாள் காலையில் 1:30 மணி தான் அது. பட்டு அன்றைக்கி நைட்டு தான் நம்மளை வர சொல்கிறதுனால நைட்டு போனோம். முதல்ல என்ன சொன்னாங்கன்னா கரெக்டாக 1 மணிக்கு 12:50க்கு வந்துருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. முதல்ல தனியாக நான் போகும்போது அப்படி தான் போனோம். 1 மணிக்கெலாம் கரெக்டாக அங்கே போயிட்டோம். குளிச்சுட்டு தான் அங்கே போய் நின்றுட்டு இருந்தோம். 1 மணிக்கு உள்ளே விட்டாங்கன்னா அந்த 300 டிக்கெட் வழியாக என்ன முதல்ல வர சொல்லியிருந்தாங்க. முதல்ல போகும்போது 300 பெரிய ஹால் இருக்குது பாருங்கள். அந்த ஹால் வழியாக போய் லேடிஸ் தனியாக ஜென்ஸ் தனியாக செக் பண்ணிவிட்டு அப்போ ஈரத்துணியோட வந்தால் மட்டும் தான் அலோவ் பண்ணாங்க. எல்லோரும் செக் பண்ணாங்க. ஈரத்துணி இல்லைன்னா குளிக்காமல் வந்தாங்கன்னா போய் குளிச்சுட்டு வாங்க, திருப்பிலாம் அனுப்பிச்சிட்டாங்க அந்த நடை. அப்படிலாம் பண்ணிவிட்டு 1:30 மணிக்கு உள்ளே வைகுண்ட கியூ காம்ப்ளெக்ஸ் வந்து உட்கார வச்சுட்டாங்க. 2:30 வரைக்கும் அங்கே தாங்க உட்காந்தோம். 2:30 மணிக்கு மேலே திறந்து விட்டு போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். அந்த மாதிரி இந்த நடை 300 டிக்கெட்டு உள்ளே போகிற மாதிரி ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கிட்ட தான் அலோவ் பண்ணுறாங்க. க்யூ லைனில் டேரெக்டாக ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அங்கேயே இந்த செல்ஃபோன்ஸ் கையில் இருந்தால் வாங்கிக்கிறாங்க. லக்கேஜில் அது பண்ணுறது இல்லை. செல்ஃபோன்ஸ் கையில் இருந்ததுன்னா அங்கேயே வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நேராக உள்ளே போக வேண்டியதான். மெயின் என்ட்ரன்ஸ் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் ஒன்று பெரிய போர்டு இருக்கும். அந்த இடத்துல நடுப்புற ஹால் இருக்குது. அந்த ஹாலில் 2 இடத்துல ஸ்கேன் பண்ணுறாங்க. அங்கேயே நம்மளுக்கு டிக்கெட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே விட்டுறாங்க. இந்த நட நாங்கள் அதுமாரி லேட்டாக 1 மணிக்கெலாம் போனோம்னா கண்டிப்பாக 2:30 வரைக்கும் உட்கார வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போகும்போதே 1:30க்கு தாங்க போனோம். 1 மணிக்கு ரூம்லேருந்து கிளம்பி நேராக புஷ்கரணிக்கு போனோம். புஷ்கரணியில் எப்படின்னா அந்த சாமி பார்த்துட்டு வெளியில் வர்றோம் பாருங்கள். மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து சாமி பார்த்துட்டு இடது பக்கம் திருப்பி விடுவாங்க. நேராக வந்தோம்னா அந்த லட்டு கவுண்டருக்கு போகிற பாதை, அதுக்கு நேர் எதிர்த்தாப்புல தான் புஷ்கரணி இருக்கும். அந்த இடத்துல ஒரு கேட்டு ஒன்று திறந்துக்கிட்டு அங்கே ஒரு செக்யூரிட்டி நிற்கிறாருங்க. அவருக்கு என்ன ஆகுதுன்னா 12:30லேருந்து நிற்கிறாரு. 2 மணி வரைக்கும் நின்றுட்டு இருக்காங்க அங்கே. அதாவது அங்கப்பிரதட்சணை பண்ண வர பக்தர்களுக்கு மட்டும் நைட்டில் போய் அந்த குளத்தில் குளிச்சுட்டு வரலாம். புஷ்கரணியில் போய் குளிச்சுட்டு வரதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. நார்மலாக புஷ்கரணி நைட்டே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் திறக்கிறது கிடையாது. காலையில் தான் திறப்பாங்க. பட் இந்த அங்கப்பிரதட்சணை பண்ணுற பக்தர்களுக்காக ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த ஈஓ மீட்டிங் நடந்தது. அதில் சொன்னாங்க எல்லாம் குளிச்சுட்டு போனால் தேவையில்லைன்னு. அதனாலேயே ஒரு ஆள் ஒன்று போட்டு அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே அந்த என்ட்ரன்ஸில் லட்டுக்கு போகிற வழி இருக்கு பாருங்கள். அந்த இடத்துல ஒரு கேட் ஒன்று வச்சு செக்யூரிட்டி நிற்கிறாரு. உள்ளே போய் கேட்டோம்னா டிக்கெட்டு காட்ட சொல்கிறாங்க. டிக்கெட்டு காமிச்சோம்னா அதுக்கப்புறம் தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. போய் நாங்கள் குளிச்சுட்டு திரும்பவும் அங்கேருந்து 1:30 மணிக்கு கியூ லைனுக்கு போனோம். நிறைய பேர் போயிட்டாங்க அதுக்குள்ளார. நாங்களும் அந்த லைனில் கலந்துக்கிட்டு டேரெக்டாக போய் வைகுண்ட கியூ காம்ப்ளெக்ஸில் டிக்கெட் செக் பண்ணிவிட்டு உள்ளே போய் நாங்கள் கவுண்டரில் உட்காரும்போது 2 மணி ஆகிடுச்சிங்க. அப்போ நிறைய பேர் இந்த ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. நிறைய பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஏகப்பட்ட பேர் வந்திருந்தாங்க. இந்த அங்கப்பிரதட்சணை சேவையில் ஒரு நாளைக்கு 750 பேர் கலந்துக்கிறாங்க. இதில் ஆந்திராக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. தமிழ் ஆளுங்க கொஞ்சம் கம்மி தான். அதில் நார்மலாக மற்ற சேவைகள்லாம் பார்த்தோம்னா நார்மலாக 300 டிக்கெட்டோ ஃப்ரீ தர்ஷன்லாம் பார்த்தோம்னா தமிழ் ஆளுங்க ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. இதில் இந்த அங்கப்பிரதட்சணை பண்ணுறதுல நம்மளோட நபர்கள் கம்மி தான். ஆந்திராக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்தாங்க. கப்புளாக நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. 2:30 வரைக்கும் அங்கே தான் இருந்தாங்க. கரெக்டாக அது மாதிரி 2:30 மணிக்கு மேலே லேடிஸ்லாம் தனியாக வந்துருங்க அப்படின்னாங்க. அவங்களாம் தனியாக முதல்ல அனுப்பிச்சி விட்டாங்க. அவங்களெலாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்புறம் போன பிறகு பின்னாடி அப்புறம் அதுக்கு ஜென்ஸுன்னு திறந்து விட்டாங்க. எல்லாருமே கரெக்டாக போய் கோயில் வாசல் அடையும் பொழுது 3 மணிக்கு 2:50க்கு கிட்டத்தட்ட கோயில் வாசலில் போய் அடைஞ்சிட்டோம். வழக்கம் போல் 3 மணிக்கு சுப்ரபாத சேவை ஆரம்பிச்சிது. சுப்ரபாதம் பாராயணம் பாடல் வெளியில் கேட்க ஆரம்பித்த உடனே முதல்ல லேடிஸ் எல்லாம் உள்ளே அலோவ் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாருமே கடன்னு போயிட்டு அங்கப்பிரதட்சணை பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து அடுத்து ஜென்ஸையும் அலோவ் பண்ணிட்டாங்க. நாங்கள் கடன்னு ஃபஸ்ட்லேயே நான் போயிருந்தேன். போய் நிற்கும்போது லேடிஸ் எல்லாம் பாதி தூரம் அங்கப்பிரதட்சணை பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடது பக்கம் போய் கற்பகரத்தில் ரைட்டு திரும்பின பிறகு ஜென்ஸ் எல்லாம் பண்ண சொன்னாங்க. அப்படியே எங்களால் ஸ்பீடாக பண்ண முடியலைங்க. ஜென்ஸ் வேகமாக உருண்டுக்கிட்டே இருப்போம்.
பட் லேடிஸ் அந்தளவுக்கு போக முடியாதனால இடையில பிரேக் பண்ணி தான் அங்கப்பிரதட்சணை பண்ணோம். பேக்ரவுண்டில் அந்த சுப்ரபாத சேவையோட பாராயணம் பிரம்மாண்டமாக நடந்துகிட்டு இருக்குங்க. அது நல்லா சத்தமாக ஏகப்பட்ட அர்ச்சகர்கள் அங்கே நின்று அந்த சுப்ரபாத பாராயணம் பாடும்பொழுது அது கூடவே நம்மளும் அந்த பாட்டை பாடிக்கிட்டே, இல்லைன்னா அந்த கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு அங்கப்பிரதட்சணை பண்ணுறது ஒரு மறக்க முடியாத அனுபவங்க. ஒரு மெய்சிலுக்கு அனுபவம் தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப ஒரு திருப்தியாக இருக்கும் அந்த அங்கப்பிரதட்சணை பண்ணும்பொழுது. 2 சேவையில் கலந்துக்கிட்ட மாதிரி ஒரு திருப்தி இருக்கும். அங்கப்பிரதட்சணை பண்ணுறது கலந்துக்கிட்ட மாதிரி இருக்கும், சுப்ரபாத பாராயணத்தையும் நம்ம அதில் கலந்துக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குங்க. அதில் சுப்ரபாத பாராயணம் அந்த சாமி பார்க்க நம்ம கருடாழ்வார் மண்டபத்தில் நிற்போம் பாருங்க, அந்த இடத்துல தான் ஒரு 250 பேர் 270 பேர் கிட்டத்தட்ட எல்லாரும் அந்த இடத்துல தான் வெயிட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல தான் அந்த பாராயணம் நடக்கும். சுப்ரபாதம் முடிஞ்ச பிறகு தான் கதை திறந்துட்டு எல்லாரும் உள்ளே அனுப்புவாங்க. அந்த இடத்துல 250 பேருக்கு மேலே நிற்கிறாங்க. இடம் இல்லை உள்ளே நிற்கிறதுக்கு. வெளியில் வேற எல்லாம் வெளில நின்றுட்டு இருந்தாங்க. அவ்வளோ கூட்டமாக இருந்தது. ஏன்னா ஆன்லைன்லேயே 250லேருந்து 270 பேர், அதுக்கப்புறம் டேரெக்டாக ஆஃப்லைனில் பண்ணுறாங்க பாருங்கள் குழுக்களில், அது ஒரு 50 பேர், கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேலே அந்த இடத்துல இருக்கணும். அது உள்ள இடம் இல்லாதனால வெளில வேறு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து நாங்கள் அங்கப்பிரதட்சணை பண்ணிவிட்டு ஒரு 3:20க்கு சுப்ரபாத பாராயணம் முடியும் பொழுது நாங்கள் அங்கப்பிரதட்சணை ஜென்ஸ்லாம் பண்ணி முடிச்சாச்சு. திரும்பவும் வெளில வர சொல்லிடுறாங்க, அதாவது கொடியை எடுத்துகிட்டு வர சொல்லிடுறாங்க. போய் சுற்றி வந்து கல்யாண உற்சவம் நடக்கும் பாருங்கள், அந்த இடத்துக்கிட்ட வந்து வெயிட் பண்ண சொல்கிறாங்க. மறுபடியும் ஒரு 15 நிமிஷம் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து உள்ளேருந்து சுப்ரபாத தரிசனம் பண்ணிவிட்டு மக்கள்லாம் அந்த பக்தர்கள்லாம் வெளியில் வந்தாங்க. தோமால சேவை வந்து செவ்வாய் புதன் வியாழனில் போனீங்கன்னு வச்சுங்களேன், தோமால சேவைக்கான பக்தர்கள்லாம் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. மற்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா தோமால சேவை மட்டும் நடக்கும், பக்தர்கள் அலோட் கிடையாது. இந்த தோமால சேவை பார்த்தீங்கன்னா இந்த சேவை வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை நடக்கும். காலையில் ஒரு தடவை நடக்கும், சாயங்காலம் ஒரு தடவை நடக்கும். ஆனால் வாரத்துக்கு 3 நாள், செவ்வாய் புதன் வியாழன் 3 நாட்கள் மட்டும், அதுவும் காலையில் மட்டும்தான் பக்தர்கள் அலோவ் பண்ணுவாங்க. மற்ற நாள்லாம் ஏகாந்தமாக நடக்கும். அது அந்த மாதிரி நாங்கள் திங்கட்கிழமை அன்னைக்கு அங்கே போயிருந்ததுனால திங்கட்கிழமை அன்னைக்கு வந்து பக்தர்கள் யாரும் அலோடு இல்லை. அந்த தோமாலை சாவிக்கான மலர்கள் மட்டும் நேராக அந்த உள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த கொடி மரத்துக்கிட்ட வச்சுட்டு அந்த இடத்துல லேசாக தூக்கி கொடி மரத்துக்கிட்ட அந்த பெரிய மாலையை தூக்கி காமிச்சிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ பெரிய கொடியாக இருக்குங்க, அது பூரா மலர் மாலைகள் அருமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அந்த மாலைகள்லாம் உள்ளே தூக்கிட்டு போன பிறகு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து சாமி தரிசனத்துக்கு அமிச்சாங்க. முதல்ல லேடிஸ் போனாங்க, அதுக்கப்புறம் வழக்கம் போல் ஜென்ஸை பின்னாடி அமிச்சாங்க. சாமி தரிசனம் பண்ணிவிட்டு கருடாழ்வார் மண்டபம் வரைக்கும் போகலாம். ஒன்றும் கூட்டம் அந்தளவுக்கு இல்லை, நார்மலாக தான் இருந்தது. அந்த அங்கப்பிரதட்சணை பண்ணி முடியும் போது பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு ஃப்ரீ தர்ஷனம் உள்ள மக்கள், எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கின மக்கள் இவங்கெல்லாம் ரெடியாக இருப்பாங்க. பின்னாடி கோயில் என்ட்ரன்ஸில் நின்றுட்டு இருப்பாங்க. லேடிஸ் போய் முடிஞ்ச உடனே ஜென்ஸை போக சொல்லுவாங்க. ஜென்ஸு போகும்போதே பின்னாடி அவங்களும் வந்துடுவாங்க, ஃப்ரீ தர்ஷனம் உள்ள டிக்கெட் வந்துடுவாங்க. அவங்களோட சேர்ந்து நம்மளும் சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு 4 மணிக்கெலாம் வெளில வந்துடலாங்க. 3:50 3:04 மேக்ஸிமம் அதான் டைமு, வெளியில் வந்துடலாம். போகிற அன்றைக்கி மழையெல்லாம் இல்லை, நார்மலாக தான் அந்த கிளைமேட்டு. பட் நல்ல குளிருங்க. அது இப்போ லாஸ்ட் இயரும் அப்படி தான் செப்டம்பரில் போயிருந்தேன். இந்த வருஷம் ஜூனில் போனதுனால ரொம்ப குளிர் தெரியல. ஆனாலும் மழை அடிக்கடி வந்துட்டு இருந்ததுனால சரியான குளிராக இருந்தது. இல்லை புஷ்கரணியில் குளிச்சுட்டு திரும்ப மேலே ஏறி போகும்போது அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ரொம்ப குளிராக தான் இருந்தது. நிறைய பேர் இந்த நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா குளிக்காமல் நிறைய பேர் வராங்க. அதாவது குளிக்காமல் நாங்கள் ரூம்லேயே குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு வந்து நிறைய பேர் வந்தாங்க. ரொம்ப அவங்கள யாரையும் கேட்கல. இந்த நடை வேணுங்கிறவங்க குளிச்சுட்டு வாங்குங்கிற மாதிரி இந்த நடை விட்டாங்க. அந்த மாதிரி தான் இப்போ லாஸ்ட் டைம் ஒய்ஃப் போகும்போது சொன்னாங்க, ரொம்ப பேர் கேட்கவே இல்லை, எல்லோரும் நார்மலாக வந்தாங்கன்னாங்க. இன்றைக்கி அதே மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் பார்த்தேன். எல்லாமே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து அங்கே பிரச்சனை பண்ண வந்திருந்தாங்க. அதில் அலோவ் பண்ணுறாங்க, வேறு யாரையும் கேட்கல. என்ன காரணங்கிறது தெரியல. பட் நம்மளோட வேண்டுதல் வந்து அங்கே பிரச்சனை பண்ணும்பொழுது அவங்களோட கண்டிஷன் அதுதான், நம்மளோட வேண்டுதலை தான். குளிச்சுட்டு ஈர துணியோடு போய் அங்கே பிரச்சனை பண்ணுறதுங்கிறது ஒரு சம்பிரதாயமாக இருக்கும். நம்ம அப்படியே அதே மாதிரியே பண்ணிட்டு வந்தோம். நமக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கணுங்கிறதுனால அந்த மாதிரி பண்ணுறோம். அதை விட முக்கியம், அந்த புஷ்கரணியில் குளிச்சுட்டு டேரெக்டாக அந்த ஈரத்துணியோட போகிறதுங்கிறது, அதுக்காக தான் புஷ்கரணி திறந்து வைக்கிறாங்க நைட்டில். அதுக்கப்புறம் அதை குளிக்காமல் அங்கே பிரச்சனை பண்ணி அங்கே போய் நிற்கிறதுல வந்து ஒரு அர்த்தம் கிடையாதுங்கிறதுனால நாங்கள் குளிச்சு தான் போனோம். இனிமேலும் அங்கே பிரச்சனை பண்ண போகிறதுனால குளிச்சு தான் போவாங்க. அதுதான் அது முறையும் கூட. இதுமாதிரி இந்த அங்கப்பிரதட்சணை டிக்கெட்டு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான மனநிறைவை தருங்க. அது கண்டிப்பாக அங்கப்பிரதட்சணை புக் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதமும் 23ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு இது ஓப்பன் ஆகுதுங்க. இந்த மாதம் 22ஆம் தேதி ஓப்பன் ஆகிடுச்சு. நார்மலாக வந்து 23ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். இது ஆன்லைனில் மட்டும்தான் பண்ண முடியுங்க, அது ஆஃப்லைனில் கிடையாது. நேரடியாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒன்லி ஆன்லைன். ஒரு நாளைக்கு வந்து 750 பேர் வரைக்கும் பண்ண முடியுங்க. அதில் ஆண் பெண் பாகுபாடு கிடையாது, யார் வேணாலும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பண்ணுறது 750 பேர் பண்ண முடியும். அதை விட முக்கியம், இது முழுக்க ஃப்ரீ டிக்கெட்டு, பணமே இல்லை. டேரெக்டாக புக் பண்ணி அங்கே பிரச்சனை பண்ணிவிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி வாய்ப்புள்ள சேவை இது. அதுமாதிரி வெள்ளிக்கிழமையில் இந்த சேவை கிடையாதுங்க. வெள்ளிக்கிழமைக்கு வந்து அபிஷேகம் நடக்கும், மேல் சாத்து வஸ்திரம்னு அந்த பூஜை நடக்கும். இதெல்லாம் பண்ணுறதுனால வெள்ளிக்கிழமை மட்டும் அங்கே பிரச்சனை சேவை கிடையாது. மற்ற எல்லா நாட்களும் இது பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இந்த சேவையில் கலந்துக்கும் போது கண்டிப்பாக நமக்கு அக்காமடேஷன் வேணுங்க, இருந்தால் தான் நம்மளால் இது பண்ண முடியும். ஏன்னா நம்ம ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டு தான் நம்ம அங்கே பிரச்சனை பண்ண வருவோம். திரும்ப அங்கே பிரச்சனை பண்ணிவிட்டு திரும்ப போய் ட்ரெஸ் மாற்ற ரூம் போகிற மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக அக்காமடேஷன் எடுத்துங்க, இருந்தால் தான் நல்லது. ஆன்லைனில் எடுக்க முடியலன்னா கூட முதல் நாள் காலையில் போயிட்டிங்கன்னா ஆஃப்லைனில் ரூம் எடுத்துகிட்டு அங்கே நைட்டு தங்கிட்டு வரலாம். இந்த அங்கே பிரச்சனை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் இல்லாதனால ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே இது முடிஞ்சிருங்க. அது புக்கிங்
ஒரு நாளைக்கு 750 பேர், கிட்டத்தட்ட 25 நாளைக்கு. அப்படின்னா பார்த்துங்க, ஏகப்பட்ட பேர் பண்ணுறாங்க. ஆனாலும் 3 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். இது வந்து ரொம்ப கேள்வியே கேட்காதுங்க. அதில் மேக்ஸிமம் 2 பேர் தான் அதில் பண்ண முடியும். நீங்கள் 2 பேர் தாராளமாக பண்ணலாம். எனக்கு வந்து ஒரு தடவை கூட ஃபெயிலியர் ஆனதே கிடையாது இது. ஒரு தடவை தான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எனக்கும் ஒய்ஃபுக்கும் போட்டேன். அப்போ எனக்கு மட்டும் தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் எனக்கு போடல. அவங்க என் பொண்ணுக்கும் ஒய்ஃபுக்கு தான் போட்டேன். அதுக்கப்புறம் போடும்போதும் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கேட்டிருந்தாங்க, ரொம்ப நாள் வேண்டுதலுங்க, எங்களால் வந்து கலந்துக்க முடியல, டிக்கெட் எடுத்து கொடுங்கன்னாங்க. அவங்களுக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்த்து எடுத்து கொடுத்தோம். அது மாதிரி இந்த தடவை போகும்போதும் எனக்கும் ஒய்ஃபுக்கும் போட்டால் உடனே கிடச்சிது. அதனால் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா உடனே கிடைக்குங்க அது. ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு டேட்டை கிளிக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் சனி ஞாயிறுகளை விட்டுட்டு வார நாட்களை கிளிக் பண்ணிங்கன்னா ஓரளவு ஈஸியாக கிடைக்குங்க அது. அடுத்தது உங்களோட எத்தனை பேர்னு கேட்கும், 1 2 கேட்கும். அதுக்கு அடுத்தது அவங்களோட டீட்டெயில் கேட்கும். பேர், மேலா ஃபீமேலா, வயசு, அதுக்கு அடுத்தது ஆதார் கார்டு, இதுதான் கேட்குங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா 3வது வந்து அட்ரஸ் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஊர் மட்டும் நீங்கள் போட்டால் போதும். எந்தெந்த இடத்துலாம் அந்த ரெட் ஸ்டார் போட்டுருங்களோ அதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கம்பல்சரி இருக்கிறது மட்டும் போடுங்க போதும். அட்ரஸ் காலத்தில் வந்து ஊர் பேரை மட்டும் போடுங்க. தமிழ்நாடு, ஆந்திராவும் கேட்கும், அதை கிளிக் பண்ணுங்கள், சப்மிட் கொடுத்துருங்க. ரொம்ப சிம்பிளுங்க அது. இதில் நீங்கள் வந்து ஆதார் கார்டு தப்பாக போட்டாலோ, இல்லை பேரில் ஏதாவது மாற்றி போட்டிங்கனாலோ, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டீங்கன்னா பரபரப்பில் வந்து இந்த ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணணுமான்னு கடைசியில் ஒரு ஆப்ஷன் கேட்கும். அது எதாவது மாற்றிட்டிங்கன்னா திரும்பவும் போயிட்டு வரதுக்குள்ளார முடிஞ்சிருங்க அது. 3 நிமிஷம் தான் மேக்ஸிமம் டைம் இருக்கிறதுனால நீங்கள் ஆன் பண்ணும்போதே ஒரு நிமிஷம் கழிச்சு தான் அது ஓப்பனே ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போதே கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அது பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே பிரச்சனை பண்ணுறது நைட்டில் இதுமாரி குளிரில் ஈரத்தினோட குளிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் பண்ணி பாருங்கள். மனசுக்கு ரொம்ப ரொம்ப நிறைவே தருங்க அந்த அங்கப்பிரதட்சணை சேவை. இந்த மாதிரி ஒரு அருமையான சேவைகள்லாம் இருக்குது திருமலையில். அந்த மாதிரி சேவைகளை நீங்களும் கலந்துக்கிட்டு பெருமாளுடைய பேரருளை பெறலாம். மறுபடியும் இது மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.